மாவட்டம் நம்ம கல்குளம் தாலுகா தக்கலை ஒன்றியம் இருக்குல்ல, தக்கலை சந்திப்பில், அதாவது நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை, அதுதான் கரெக்டாக தக்கலை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நேர் எதிர 3 பகுதியில் சந்திக்கக்கூடிய இடம். நாகர்கோவில் ரோடும் திருவனந்தபுரம் அந்த போகிற பாதையும், அதிலிருந்து கீழே பத்மநாபபுரம் ரோட்டுக்கு போகக்கூடிய அந்த 3 முக்கு ஜங்ஷன் அப்படிங்கிற சந்திக்கக்கூடிய பகுதி. ரோட்டிலிருந்து கீழே இறங்கக்கூடியதில் என்னது பார்த்திங்கன்னா அரசு புறம்போக்கு இடம். அதில் ஒரு ஸ்கூல், அதாவது பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சுற்றுச்சுவரினுடைய ஒரு பகுதியை ஆக்கிரமித்து போக்குவரத்துக்கு இடையூறாகவும் பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு இடையூறாகவும் கட்டப்பட்டுள்ள, புதிதாக கொஞ்சம் ஒரு சில வருடங்கள் தான் இருக்கும் கட்டப்பட்டுள்ள சர்ச்சு. ஆனால் அதுக்கு பக்கத்தில் தான் அனைத்து அரசு அலுவலகம், குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிலேருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளே தான் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் இருக்குது. அதற்கு நேர் ஏத்தாப்பில் பொதுப்பணித்துறை அலுவலகம் இருக்குது. அதற்கு பக்கத்தில் ஒரு 150 மீட்டர் தான் தக்கலை காவல் நிலையமும் இருக்குது. அதிலேருந்து கொஞ்சம் வலது சைடு போனீங்கன்னா மெயின், அதாவது தக்கலையினுடைய மெயின் பேருந்து நிலையம் புதுசாட்டி இப்போ ஓப்பன் பண்ணது அது இருக்குது. அதிலேருந்து ஒரு 50 அடி தூரம் பார்த்தீங்கன்னா கோட்டாட்சியர் அலுவலகம், அதற்கு ஏத்தாப்புலேயே நம்ம துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம். இப்படி அனைத்து அலுவலகமும் ஒரு 200-300 மீட்டருக்கு உள்ளாடி தான் அமைஞ்சிருக்கு. இது சம்பந்தமாட்டு அனைத்து அரசு அலுவலகத்திற்கும் இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் வந்து புகார் மனுக்கள், பல புகார் மனுக்கள் கொடுத்து நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்கள் எடுத்தும் இன்றைய தினம் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத நம்மளுடைய அரசு அதிகாரிகள். ஆனால் இதுவே ஒரு இந்து கோயில் என்றால் எந்தவித விசாரணையும் என்று உடனடியாக அனைத்து அரசு இயந்திரமும் செயல்பட்டு இடித்து அகற்றப்பட்டுரும். இதுதான் குமரி மாவட்டத்தினுடைய இந்து மக்களினுடைய அவல நிலை. இதை புரிஞ்சுக்கிடுங்க.